வணக்கம். பிஜி இன்வைட் இது நம்ம ஊர்ல நெறைய பேரு வந்து இந்த ஸ்டாக்க வாங்கியிருப்பீங்க. டிஃபரெண்ட் பிரைஸ்ல வாங்கியிருப்பீங்க. 100ல வாங்குனவங்க இருக்காங்க. 125ல இருக்காங்க. 135 டிஃபரெண்ட் பிரைஸ் ரேஞ்ச்ல வாங்குறவங்க. சில பேர் வந்து இப்ப ரீசென்ட்டா இந்த லோல இருக்கும்போது 52 வீக்ஸ் லோல இருக்கும்போது வாங்குனவங்களும் இருப்பாங்க. ஹையர் ரேஞ்ச்ல வாங்குனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் வந்து அந்த இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூவே எரோட் ஆயிட்டே இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 15% 20% இந்த மாரிலாம் கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாரி வாங்குனவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். இது எப்ப நம்ம வந்து போட்ட காசு நம்ம எப்ப எடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும். இல்ல இப்ப இந்த லோல வாங்குறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இது இன்னும் கீழ போகுமா? இல்ல இதுதான் லோவா? இல்ல எப்ப இது மேல போகும்? இந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்ப்போம். இது ஏன் இறங்குது? இது எப்ப ஏறும்? இதோட ஃபண்டமெண்டல்னா, டெக்னிக்கல்னா இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் அதாவது பிஜி இன்வைட் நமக்கெல்லாம் தெரிஞ்சது. இது ஒரு ட்ரஸ்ட். இது 1882 ஆக்ட்ல வந்து ட்ரஸ்ட் ஆக்ட் பிரகாரம் கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே ஒரு ட்ரஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும். பிஜி இன்வைட்டோட ஸ்பான்சர் ஆர் பேரண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன். ஸோ உங்களுக்கு தெரியும் அவங்க பவர் கிரிட் கார்பரேஷன் ரொம்ப ஃபேமஸ் இன் இந்தியா. அவங்க தான் டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த பிஜி இன்வைட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் பண்றாங்க பவரை. இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து ஒரு 5 பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் இருக்கு. இது ஒரு 5 ஸ்டேட்டுக்குள்ளார இவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சர்க்யூட் லென்த் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3699 வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. இது ஒரு பூம் மாடல். அதை பில்டு ஓன் ஆப்ரேட் அண்ட் மெயின்டைன் அந்த மாடல்ல இது ஒர்க் பண்ணுது. இது பிஜி இன்வைட் எப்போ வந்து லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல 2021 14ஆம் தேதி மே மாசத்துல. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹100 ஐபிஓ பிரைஸ். இதோட ஃபேஸ் வேல்யூ ₹100 தான். லிஸ்ட் ஆகும்போது எவ்வளவுனா ஒரு 4% கெயின் கிடைச்சிது. அதாவது ₹104 தான் லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆகும்போது இவங்கலாம் உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் வாங்கியிருக்குது ஏன்னு கேட்டா டிவிடெண்ட்காக தான் வாங்கியிருப்பீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இவங்க ஒரு 12 ருபீஸ் வந்து பெர் ஆனம், அதாவது ஒவ்வொரு குவார்டருக்கு ₹3 வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது வந்து கிராஸ் டாக்ஸ் போக உங்களுக்கு அது கம்மியா இருக்கும். 10% டாக்ஸ் பிடிச்சுக்குவாங்க. ஸோ கிராஸ்ல பாத்தீங்கன்னா இது 13.8% வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்க ஈவன் டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பார்த்தா கூட உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு ஒரு 12% அது மாதிரி இருக்கு. அந்த விச் இஸ் டீசென்ட் ரிட்டர்ன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அந்த 52 வீக்ஸ் லோ ரேஞ்ச்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 87.20ல பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா 39% வந்து டவுன் ஃப்ரம் ஆல் டைம் ஹை. அதாவது ₹140 அந்த ரேஞ்ச்ல இருந்துச்சு ஆல் டைம் ஹை. அதே மாதிரி வந்து 1 இயர் ஹைல வந்து 16% டவுன். அதாவது 52 வீக்ஸ் லோ 104 இருந்துச்சு. அதோட 16% இது கம்மியா இருக்கு. நம்ம இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பிளஸ் டெக்னிக்கல் அண்ட் பார் சார்ட், கேண்டில் சார்ட் எல்லாமே பார்த்துடலாம். நான் ஒரு ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர் பிளஸ் ஃபுல் டைம் இன்வெஸ்டர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் ஏதாவது கொரிஸ் இருக்கு, எஸ்ஐபியில் லம்சம் போடணும், இல்லை ஒரு ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணணும், ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும், இல்லை உங்க கரண்ட் வந்து போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், இல்லை உங்களுக்கு எஃப்டியோட சேஃபரா ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கொடுக்கணும், அந்த மாதிரி பாண்ட் இல்லை என்சிடியில் போகணும்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கம்பெனியோட வந்து ஃபைனான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இங்க பாருங்க 2021 இருந்து கொடுத்துருக்கோம் 2023. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டா அந்த 5 ப்ராஜெக்ட் சொன்னேன் இல்லைங்களா அசர்ட். அதனால வந்து இவங்களுடைய வந்து சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான், எந்த சேஞ்சும் இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா 320 316 இந்த ரேஞ்ச்ல தான் லாஸ்ட் 3-4 இயர்ஸாவே இருக்கு. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 80. இது எல்லாமே குரோர்ஸ்ங்க. ஸோ இவங்களோட இபிஎஸ் பாத்தீங்கன்னா அந்த குவார்டருக்கு வந்து ₹1.10. லாஸ்ட் குவார்டர்ல பாத்தீங்கன்னா அது ப்ரீவியஸ் குவார்டர் வந்து ₹2.12. ஸோ இந்த கம்பெனிக்கு சேல்ஸ் growth இல்லை. இது வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும். ஸோ கீ ரேஷியோஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ஸ்டாக்கோட பி பாத்தீங்கன்னா 11 இருக்கு. இண்டஸ்ட்ரி பி வந்து 38. இதோட புக் வேல்யூ பாத்தீங்கன்னா ₹83 இருக்கு. ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு 12%. இது வந்து பாத்தீங்கன்னா 20%க்கு மேல இருந்தா நல்லா இருக்கும். 15% மேல இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அது கீழே இருக்கு. இதோட பிரைஸ் டு புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 1.06 நல்ல இது. இதோட டெட் ரொம்ப கம்மி 569 கோடி தான். ஸோ இவங்களோட சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை 0.56, அதாவது ஃபிளாட். ஸோ குவார்டர்லி ப்ராஃபிட் வேரியன்ஸ் பாத்தீங்கன்னா போன குவார்டருக்கு இந்த குவார்டரும் நெகட்டிவ்ல இருக்கு -72%. ஸோ இந்த ஸ்டாக் எப்படி ரிட்டர்ன் கொடுத்துக்கலாம் பார்க்கலாம். 3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா -4%, 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா -8.5%, 1 இயர்ல பாத்தீங்கன்னா -8.73, 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா -10. இது சிஏஜிஆர் இது. ஸோ இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பாத்தீங்கன்னா 73.6. அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னன்னா அதாவது ஃபினான்ஷியல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்ல அதாவது வந்து லிஸ்ட் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா இது பெருசா ரிட்டர்ன் தரல. ஒன்லி தரது வந்து இது டிவிடெண்ட் தான். ஸோ இந்த ஸ்டாக் 1 இயருக்கு முன்னாடி நீங்க ₹1,00,000 ஒரு ஸ்டாக் வாங்கிருந்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு வந்து ₹92,000 தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. இதே நீங்க வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா இன்னும் மோசமா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ஸ்டாக் வந்து 120 125ல வந்து அந்த ரேஞ்சில வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது மேஜர் லாஸ். ஈவன் நீங்க வந்து அவங்க கொடுக்குற டிவிடெண்டை கால்குலேட்
கால்குலேட் பண்ணா கூட இது வந்து மேஜர் லாஸ்ல தான் இருக்கு. ஸோ அவங்களோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா இந்தியா கிரிட் ட்ரஸ்ட். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதோட பிஇ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், 32ல இருக்கு. புக் வேல்யூ வந்து ரூ. 67. அதோட கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 145. இது க்ளோஸ் டு வந்து 52 வீக்ஸ் ஹை ஹேண்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட வந்து ROC பார்த்தீங்கன்னா 7, ROE பார்த்தீங்கன்னா 4.56. இது பிஜி இன்வெர்ட்டோட ரொம்ப மோசமா இருக்கு. இது ROE கேபிட்டல் ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட சேல்ஸ் growth பார்ப்போம். உங்களுக்கு 3 இயர்ஸ்ல 19.5 நல்லா இருக்கு. 5 இயர்ஸ்ல பார்த்தா 33.9 இருக்கு. ஸோ அது வேரியன்ஸ் ஒரு குவார்டருக்கும் இன்னொரு குவார்டருக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கு. இந்த கம்பெனி கொஞ்சம் டெட் நிறைய இருக்கு, 19,000 கோடி இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாசத்துல வந்து 3% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 6 மந்த்ஸ்ல 8.6, 1 இயர்ல 11.5%, 3 வருஷத்துல ஃபிளாட் ரிட்டர்ன் 0 ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 126. ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா போன குவார்டருக்கு இந்த குவார்டருக்கும் நிறைய வந்து வித்திருக்காரு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மோசமா இருக்குன்னு சொல்லுவேன். ஒன்னுல வந்து கேபிட்டல் உங்களுக்கு வந்து இங்க எரோடா இருக்காது, உங்க பிஜி இன்வெர்ட்ல கேபிட்டல் போயிருக்கும். இதுல வந்து டிவிடெண்ட் கம்மியா இருக்கு 5%, அதுல டிவிடெண்ட் வந்து ஈல்டு வந்து 13% இருக்கு. ஸோ மற்றபடி வந்து ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்ன கேட்டா ரிட்டர்ன் சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 இயர்ஸ்ல வந்து ஃபிளாட் சொல்லியிருக்கேன் இல்லையா, 1 இயர்ல 11.4%. நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தா கூட உங்களுக்கு 1 இயர்ல 35-36% வந்து வந்திருக்கு. 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா சிஏஜிஆர்லயே உங்களுக்கு 40%லாம் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ட்ரஸ்ட்ல போறது என்னோட வியூல பாத்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க பினான்சியல் பிரகாரம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. உங்களுக்கு எல்லாம் கொஸ்டின் இருக்கு, ஏன் இந்த ஸ்டாக் மட்டும் இறங்குது, மத்த எல்லா ஸ்டாக்கும் வந்து லாஸ்ட் 1 இயர்ல நிப்டியும் சென்செக்ஸும் பயங்கரமா இருக்கு, 2 இயர்ஸ்ல இது ஏன் இறங்கிட்டு இருக்கு அப்படின்ற டவுட் வரும். மேஜர் ரீசன் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம முன்னாடி காமிச்ச மாதிரி அசெட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி 5 தான் இருக்கு. அதுவும் வந்து எல்லாமே டிப்ரிஷியேட்டிங் அசெட், டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த லைஃப் ஸ்பேன். இதுக்கு எல்லாத்துக்குமே அசெட் பாத்தீங்கன்னா பீரியட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 29 இயர்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து புக் வேல்யூ பாத்தீங்கன்னா கம்மி ஆயிட்டே இருக்கு. ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் புக் வேல்யூ 0 ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பெருசா இருக்கு. ஸோ அசெட் எப்படி அப்ரிஷியேட் பண்றது ஆர் வந்து மெயின்டைன் பண்றது, அட்லீஸ்ட் ஒரு புது ப்ராஜெக்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் திருப்பி ஒரு 29 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். லைஃப் ஸ்பேன் வந்து நிறைய நாள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும். இன்வெஸ்டருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்து புதுசா எதுவுமே ப்ராஜெக்ட் இல்லை இல்லைங்களா. பிளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கிறதுனால இவங்க வந்து பாரோயிங் காஸ்ட் அதிகமா இருக்கு. எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ஸோ பாரோ பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரெவென்யூ பாத்தீங்கன்னா அப்படியே வந்து 90% வந்து டிவிடெண்டா கொடுத்துடுறாங்க. ஸோ அதனால வந்து இவங்கள்ட்ட கேஷ் ஃப்ளோன்னு பெருசா இருக்காது. ஸோ அதனால எக்ஸ்பான்ஷன் எதுவும் பண்ண முடியாது. சோ அதனால புது ப்ராஜெக்ட் இவங்களால எதுவும் போக முடியாது. இதெல்லாம் தான் மேஜர் ரீசன். சோ இது எப்ப மாறும் அப்படின்னா பவர் கிரிட் வந்து புது ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, ஆர் இவங்க வந்து புதுசா வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. 5 ஸ்டேட்ன்றது 10 ஸ்டேட். சர்க்கியூட் லென்த் சொன்னாங்களா, அது வந்து 3900ல இருந்து வந்து ஒரு 6000 போறாங்க. இந்த மாதிரி போகும்போது இது வந்து இன்வெஸ்டரோட கான்ஃபிடன்ஸ் நிறைய வரும். சோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இப்போ இந்த ஸ்டாக்கோட வந்து டெக்னிக்கல் பாத்துடலாம். இப்போ நீங்க 1 இயர் இந்த ஸ்டாக் எப்படி மூவ் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க பாருங்க, உங்களுக்கு கிளியரா தெரியுது கேண்டில் சார்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல் டைம் லோ வந்து போயிட்டு வந்துச்சு. அதாவது 85ன்றது வந்து போயிட்டு வந்துச்சு. நவம்பர் மாசத்துல தான் 26 அந்த ரேஞ்ச்ல போயிட்டு வந்துச்சு. இப்போ ஸ்லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா மேல ஆரம்பிச்சு. அடுத்த வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 92 ஆர் 93 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. இவங்களுக்கு வந்து 93 அப்படியே பிரேக் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு 96 97 அந்த ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு 100 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. சோ இப்போதைக்கு வந்து பாட்டம் பாத்தீங்கன்னா அந்த 85ல தான் இருக்கு. அது கீழே போறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 85ல யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒன்லி ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்க. இந்த சென்ஸ் பட் அவங்களுக்கு வந்து அந்த டிவிடெண்ட் கிடைக்கிறது நல்லா இருக்கும். இப்போ 100 125 அவங்களுக்கு எல்லாம் வாங்கினாங்கன்னா இது வந்து பெரிய லாஸ் தான் அவங்களுக்கு. என்னோட வியூ பாயிண்ட்ல வந்து இந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் ஆசைப்பட்டு வாங்காதீங்க. டிவிடெண்ட் ஏன்னா உங்க கேபிட்டல் வந்து போயிடுது. சோ நீங்க 125ல வாங்கினீங்களா சொன்னேன்ல, கேபிட்டல் ஆல்ரெடி வந்து அவங்க 20-30% வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு போயிருச்சு. ஸோ அதுக்கு நீங்க வந்து வேற எவ்வளவோ நல்ல ஸ்டாக் இருக்கு. ஸோ ஈவன் நம்ம வந்து இந்தியா கிரேட் கம்பேர் பண்ணோம், அதுவும் வந்து பெருசா ரிட்டர்ன் கொடுக்கல. ஸோ நீங்க இந்த இதுக்கு வந்து நீங்க நார்மல் ஒரு சூப்பர் ஸ்டாக் நீங்க போட்டீங்கன்னா அதுவே போயிருக்கு. இல்ல ஒரு லார்ஜ் கேப்ல ஒரு ஸ்டாக் போட்டாலும் அதுவே நல்லா இருக்கு. இல்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாலும் உங்களுக்கு 30% லாஸ்ட் 2 இயர்ஸ்ல கொடுத்துருக்கு. ஸோ டிவிடெண்டுக்காக ஆசைப்பட்டு இந்த ஸ்டாக்கை வாங்காதீங்க. இந்த ஸ்டாக் எப்போ க்ரோ ஆனா புதுசா ஏதாவது அவங்க ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணாலும் இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இது பண்ணி அவங்க பாரோயிங் காஸ்ட் கம்மியாச்சு அவங்க எக்ஸ்பான்ஷன் பிளான் போனா மட்டும்தான் இது ஏறும். இல்லாட்டினா இந்த ஸ்டாக் சைடு போகாதீங்க. அதுக்கு நமக்கு எதுக்கு தலையெழுத்து இந்த ஸ்டாக்ல போன்ட்டு, இதோட நல்ல ஸ்டாக் நிறைய இருக்கு. ஸோ அதை பார்த்து நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.